நெல்லை மாவட்டம் திசியன்விளை அருகே இருக்குது அந்த அதிசய கிணறு. வெள்ள காலம்னா ரொம்ப பெரிய அளவுக்கு தண்ணீரை உள்வாங்கும். அப்போ அந்த பகுதியில நிலத்தடி நீர்மட்டம் கூட நல்லா உயரும். போன வருஷம் மழை காலத்துல கூட ஒரு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் கிணற்றுக்குள் போய்கொண்டே இருந்தது. பல நாட்கள் தண்ணீர் சென்றும் கிணறு ஒருபோதும் நிரம்பல. இதனால தான் இதுக்கு அதிசய கிணறுன்னு பெயர் வந்துச்சு. இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சென்னை IIT பேராசிரியர்களையே கூட்டிட்டு ஆய்வு பண்ண சொன்னாங்க. 3 மாதம் தாங்க. ட்ரோன் கேமரா, கோப்ரா கேமரா, GPS எல்லாத்தையும் பயன்படுத்தி இங்குள்ள 50க்கும் மேற்பட்ட கிணறுகளையே ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வுல என்ன தெரியுது? இந்த இடம் முழுக்க சுண்ணாம்பு பாறைகள் அதிகம். மழைநீர்ல இருக்கும் ஆக்சிஜன் அந்த பாறையோட ரியாக்ட் ஆகும்போது அதுல ரொம்ப துவாரங்கள் உருவாகுது. காலத்துக்கு காலம் அந்த துவாரங்கள் பூமிக்குள்ள பெரிய குகைகளா மாறி இருக்கு. அப்போதான் சில கிணறுகளுக்கு கீழே நேரா பூமிக்குள் கால்வாய் மாதிரி அமைப்புகள் இருக்கும்னு தெரிய வந்துச்சு. இந்த கால்வாயில தண்ணீர் போக போக அது இன்னும் பெரிய பாதையா மாறி தண்ணீரை வேகமா எடுத்துக்கிட்டு போகுது. இதனால ஒரு கிணறு சராசரியா 60 கன அடி தண்ணீரை உள்வாங்கும் நிலையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கடந்த 2 ஆண்டுகளா மழையே இல்லாம இருந்ததால அதிசய கிணறு முற்றிலுமா காய்ந்து போயிடுச்சு. இப்போ டெட்கா புயல் காரணமா நல்ல மழை பெஞ்சது. அதுக்கு மேல கருமேனியாறு கால்வாயிலிருந்து தண்ணீர் திருப்பி விடப்பட்டதால இப்போ கிணறு மீண்டும் உயிர் பெற்ற மாதிரி 100 கன அடி தண்ணீரை உள்வாங்கிட்டு இருக்கு. உபரி நீர் எல்லாம் கிணற்றுக்குள்ள செல்ல செய்யறதால நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. இதனால அந்த பகுதி மக்கள், குறிப்பா விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க.